ஆகஸ்ட் மாதம் ஆவணி மாத பலன் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசிக்காரர்களுக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை மிகச் சுருக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே மேசந்துரக்கம் கடகம் மற்றும் சிம்மந்துரக்கம் விருச்சிகம் வரைக்கும் என்று 2 வீடியோவாக போட்டுக்கிறேன். இது 3வது வீடியோ. இனி ஒவ்வொரு மாத பலனும் இவ்வாறாக போடப்படும். வீடியோ இருக்கிற சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முழுமையா பெறுங்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு பொது பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் பயணம் மற்றும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பணம் மற்றும் தொழிலை பார்த்த நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கு. நீண்ட கால திட்டங்கள் முதலீடு செய்யலாம். உடல்நலம் புதிய உடற்பயிற்சிகளை முயற்சி செய்யலாம். உங்களுக்கான பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ஞானத்தை நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் தனுசு ராசியவர்களே. அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் பொறுப்புணர்வுகள் கடின உழைப்பும் தேவைப்படும். சமூகத்தில் நட்பேர் கிடைக்கும். பணம் மற்றும் தொழிலை பார்த்த பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இருப்பினும் விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, உங்கள் உடல் நலம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது ஓய்வு தேவை. மற்றும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர வழிபாடுவதும் மற்றும் விஷ்ணு பகவானை பெருமாளை வழிபடுவதும் தடைகளை நீக்கி குடும்ப பிரச்சனைகளை நீக்கும். அடுத்தது கும்பம். கும்பராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படியான பலன் என்பதை தொடர்ந்து பார்க்கறதுக்கும் இதுவரைக்கும் வீடியோல இருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், முழுமையாக பெறுங்கள். இது வாசிராஜி கைரேகையின் ஜோதிடம் சொன்னால் இது கைரேகை சம்பந்தமாக கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் உங்களுக்கான உங்கள் கையில் இருக்கின்ற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் கோடீஸ்வர யோகமா இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தை, தொழில், பணம் சகலவற்றை பற்றி உங்கள் கையை வரையை வைத்து நான் சொல்லியிருக்கேன். அது கை ஜாதக பயிற்சி வகுப்புகளும் போட்டு வருகிற நேரடியாகவும் மற்றும் கோயில்கள் பிரிந்தவர்களை சேர்க்கும் கோயில்கள் புகழ்பெற்ற கோயில்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு வருகின்றனர். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சமூகத்தில் புதிய தொடர்புகள் ஏற்படும். புதுமையான சிந்தனைகள் தோன்றும். பணம் மற்றும் தொழிலை பார்த்தா நிதி ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்களில் கவனம், முதலீடுகள் கவனம் செலுத்தலாம் வேண்டும். உடல்நலம் மன அமைதிக்கு சமூக சேவைகளில் ஈடுபடலாம். மற்றும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனுமானை வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும். கும்பராசியர்களே. அடுத்தது மீனம். ஆகஸ்ட் மாதம் கலவையான பலன்களை தரலாம். ஏற்ற இறக்கமான பலனாக மீனராசி என்பவர்களுக்கு அமையும். சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு என்ற முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். பொறுமையுடன் செயற்படவும் மீனராசி என்பவர்களே. பணம் மற்றும் தொழில் நிதி ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம். உடல் நலம் மன அமைதிக்கு தியானம் அல்லது செய்வது நல்லது. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு சிறுமியர்களுக்கு இனிப்பு வழங்குவது